HFல 25 லிட்டர் கறவை கெப்பாசிட்டியில் பார்த்துருவோம். ஜெர்சியில் 30 லிட்டர் கறவைனா இந்த மாதிரி மாடு தான் 2 மாடுமே வரும். ஒரு ஃபார்ம்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம். சஞ்சய் டைரி ஃபார்மில் பார்த்தா ஒரு HFல என்ன வெயிட் அதே வெயிட்ல ஜெர்சியில் கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம். லட்சத்தில் ஒரு மாடு இது மாதிரி மாடுங்க. 2 ஒரே மாதிரி இருக்கு, அக்கா தங்கச்சி போல. கொம்பு அது ரிங்கு கொம்பு கொஞ்சம் கிராஸ் கொம்புல இருக்கும். ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு. வீடியோல பார்க்க சின்னதா தெரியும், நேரில் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான சைஸில் இருக்க மாடு. 6 பல்லு 2 அணித்து சுழி சுத்தமான மாடு. எல்லாம் வெயில் கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. கறவை கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் கறவை கெப்பாசிட்டி வரும். ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்காங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. அடிக்கு ஒரு காம்பு, மிஷின் கரையெல்லாம் போட்டுலாம் கை கரையை யூஸ் பண்ணிக்கலாம். 2 நேரம் 30 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். SNF அற்புதமா இருக்கும், எரும பால் மாதிரி. தண்ணி தீனி கருவிக்கு பக்கா வரும். தோட்டத்து மேட்ச்ல வளர்ந்த மாடு. ஒரு யானை என்ன சைஸ்ல இருக்கும் அதே சைஸ்ல இருக்கும். நேர்ல வந்து பாருங்க, நம்ம சொல்ற வேலைக்கு அந்த மாடு தகுமான்னு வாங்கிட்டு வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. அப்படி சாக்கு போல பை வரும். ரெட்டு வரி மெடி எடுத்து தான் கண்டு போடும். தீனி தண்ணி கறவைக்கு அற்புதமா இருக்கும். தோட்டத்து மேட்ச்ல வளர்ந்த மாடு. 2 மாடு கறவை கேரண்டி பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். தேவைப்படுற உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். பட்ஜெட்லயும் ஹையா இருக்குங்கண்ணா.